ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த தற்பெருமை பேசும் தர்பூசணி திவாகர், இவரை பற்றி தான் பார்க்கணும். இவருக்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா பிக் பாஸ் வீட்டில் கேமரா முன்னாடி போய் நடிப்பு அரக்கான அவரே சொல்லிக்கிட்டு நடிக்கிறாரு. அப்படி தான் ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சு. தாங்க முடியல, சகிக்க முடியல பார்க்க. அவர் கேமரா கிட்ட போய் பிக் பாஸை உயர்த்தி பேசுகிறாரு. அப்போ பின்னாடி பிரவீன், வினோத், கமருதீன்லாம் கொஞ்சம் மோக்கிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆனால் திவாகருக்கு தெரியாது. இவர் கேமராவை பார்த்து பேசுகிறாரு. அதில் சொல்கிறாரு, பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் இல்லை, பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோ தான்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் தர்பூசணி திவாகர் சொல்கிறாரு, சாப்பாடு கிடைக்கல, பத்துல சாப்பாடு முடியல, அங்கே அதிகமாக சாப்பிட்றதே திவாகர் தான். அடுத்தவருக்கு உணவு இருக்கா இல்லையானே தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. டாஸ்குள்ள கூட சோத்தை முன்னிறுத்தி தான் விளையாடினாரு. அப்படியாப்பட்டவர் சொல்கிறாரு, சோறு கிடைக்கல, கஷ்டப்படுறோம், வெளியே போக முடியாது, அடைஞ்சு கிடக்கிறோம். அது ரைட்டு தான், அது சரி. பிக் பாஸ் போலி இல்லை, உண்மைதான், கஷ்டப்படுறோம், அப்படி இப்படி அப்படின்னு புலம்புற மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு என்னமோ இவர் உண்மையாக இவராக பேசுகிறாரா இல்லை சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த தர்பூசணிக்கெல்லாம் எப்படிப்பா ஓட்டு போடுறீங்க புரியல எனக்கு. என்ன மனநிலை உங்கள் மனநிலை? இந்த தர்பூசணி காமெடி பண்ணுறாரா? இல்லை. நல்லா நடிக்கிறாரா? அதுவும் இல்லை. சரி, டாஸ்க்கு தான் நல்லா விளையாடுறாரா? இல்லை. வேலை ஏதாச்சும் செய்கிறாரா? அதுவும் கிடையாது. சரி, நியாயத்தை தட்டி கேட்டு பேசுகிறாரா? இல்லை. சரி, அவராவது நியாயமாக தான் பேசுகிறாரா? அதுவும் இல்லை. சரி, அடுத்தவன் சொல்கிறத காது கொடுத்தாவது கேட்கிறாரா? இல்லை. கொஞ்சம் நடிச்சு கொஞ்சம் அமைதியாக கேட்கிறாரா? இல்லை. கத்தி கத்தி பேசுகிறாரு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லை இல்லை, இதுதான் பதிலாக வருது. அளவுக்கு அதிகமாக தற்பெருமை. வேற என்னதான் பண்ணுறாரு? பிடிக்கலைன்னா ஒருத்தவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, லொபா லொபா லொபான்னு கத்துறது, எதையும் காதல கேட்காம பேசுறது, பெண்கள்கிட்ட வழிகிறது, முடிய பிடிச்சி மோந்து பார்க்கறது, இப்படிதான் இவர் குணமா இருக்கு. இவருக்கு ஓட்டு போடுறீங்க. இன்னும் சொல்லணும்னா, வினோத் திவாகர் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு தான் விஜய் சேதுபதி கூட சொன்னாரு, நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனா பாருங்க, இதை சொன்னவன திவாகருக்கு பொறாம வந்துடுச்சு. தன்னை வச்சு வினோத் வைரல் ஆகிடணும், தான் மட்டும்தான் வைரல் ஆகணும், வைரல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணம் திவாகர்கிட்ட இருக்கு. பொதுவாகவே இந்த தற்பெருமை பேசுகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி எண்ணம் இருக்கும். அதை வாய் விட்டுன்னு சொல்லிட்டாரு, அந்த காண்டு நல்லா தெரியுது. அடுத்ததை பார்த்தோம்னா, இவர் கேட்குறாரு திவாகர், தர்பூசணி இவெல்லாம் ஒரு ஆளா, என் தகுதிக்கு வர முடியுமா அப்படின்னு அடிக்கடி இதை வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த தர்பூசணி எதை குறி வச்சு பேசுது? இவெல்லாம் ஒரு ஆளானா என்ன அர்த்தம்? அணியரமே ஆளு தான். தர்பூசணி போல தான் ஏதோ ஒன்றுல இப்போ ரீச் ஆகி தான் மற்றவர்களும் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் ஆளுன்னா எந்த ரீதியில் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறாருன்னு எனக்கு புரியல. அடுத்தது, என் தகுதிக்கு வர முடியுமான்னு அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஏற்கனவே இந்த தர்பூசணி வெளியில சாதியை பத்தி பேசிதான் பல வன்மையான கண்டனங்களை வாங்கினாரு. தகுதின்னு எதை சொல்றாரு? எவ்வளவு பெரிய வன்மம் தெரியுமா இவருக்கு? மக்களுக்கு பிடிச்சா சாதி வசதி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உயர்த்தி பிடிக்கும் மக்கள் தான் சரி இல்லைன்னா மறுநிலை தூக்கி போட்டு டபால்னு உடைச்சிடுவாங்க. தூக்கி பிடிச்ச மக்களுக்கு துபுக்கடின்னு போட்டு உடைக்க தெரியாதுங்களா? தெரியும். அப்படித்தான் நடக்க போகுதுன்னு நானும் நினைக்கிறேன். இது இப்பவே தெரியுது. அன்அபிஷியல் ஓட்டிங்ல இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் முன்னாடி வர்றாரு, நல்ல ஓட்டு கிடைக்குது. இது வரைக்கும் மக்கள் திவாகர்னு என்ன செஞ்சாருன்னே தெரியல, தூக்கி பிடிச்சாங்க. இப்போ அப்படி இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த அன்அபிஷியல் ஓட்டிங்கில் முன்னேறது அநேகமாக இந்த தடவை வினோத்தை தான் விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி சேவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தர்பூசணிக்கு இன்னும் பொறாமை அதிகமாகும் அப்படின்னு தெரியுது. இந்த பொறாமையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வினோத்தும் கொஞ்சம் தப்பு இருக்குது, தன்னால் போய் நோண்டிக்கிட்டே இருக்காரு திவாகரை. ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு கொஞ்சம் காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அது ரெண்டு பேருக்கும் நல்லது. இந்த ஆளை முதல்ல தூக்கி வெளியே போடணுங்க. என்னை பொறுத்த அளவுக்கு தாங்க முடியல. நடிப்புங்கிற பேரில்
அருவை அருவை அருவை. இதுதான் இந்த தர்பூசணி. முதல்ல தூக்கி வெளியில போடுங்கப்பா.